எதை சுட்டி காட்டுறேன் தெரியுமா? இது போல வந்துட்டு அவங்க இயக்கம் இருக்கிறதா? சுத்தி இருக்காங்களா துணை பொதுச் செயலாளர் ஒரு கட்டமைப்புல இருக்காங்க. கட்சியினுடைய கட்டமைப்பு என்ன? அந்த கட்டமைப்புல இருக்காங்க. தலைமை யாரும் பேச மாட்டாங்க. திமுக இவர் மட்டும் பேசுறாரு அப்படின்ற ஒரு இப்ப அதை பத்தி பேச வேண்டிய காரணமே இல்லை. அவர் ஒரு கட்சியினுடைய தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர். அவர் தனி பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். திருமாவர்கள் தனி எங்களுடைய தலைவர் ஏற்று நாங்க தனியா பயணித்தோம். அவங்க தனியா அவர் பயணிக்க போயிட்டாரு. ஆனாலும் கூட அதை பத்தி திரும்ப பேசுறாரு. இங்க பேசுறாரு. கேப் மாறிம்பா கேள்விப்பட்டீங்களா? கேப் மாறினா என்ன அர்த்தம் தெரியுமா? கேட்பு மாறின்னு அர்த்தம். ஒன்னை கேட்டு உடனே மாறி வரும். அவன் சொன்னா அதை கேட்டு மாறி. திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமையை தாங்கி கூட்டணி அமைத்தவர்கள் தான் அனைவருமே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அங்கீகாரம் பெறுவதற்கு ஒற்றுமையாக பாடுபட்டார்கள். அந்த 6 சட்டமன்ற தொகுதி பிளஸ் 2 நாடாளுமன்ற தொகுதி. ஆனால் 234 தொகுதியிலும் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதாவது ஒன்று சொல்லட்டுமா, கிட்டத்தட்ட 35 வருஷம் அரசியல் களத்தில் களமாடிவர். இப்போ தான் ரீசெண்டாக வந்தார் நடிகர் விஜய். அவர் கூட சேர்ந்தா எங்களுடைய இமேஜ் என்ன ஆகிறது நீங்களே சொல்லுங்கள். இல்லை ஒரு வாய்ப்பு இல்லை. ஒரு புதிதாக தொடங்கிய ஒரு கட்சியில் தலைவர் திருமாவர்கள் இணைந்து பயணித்தால் தலைவர் 35 வருஷம் பயணித்ததற்கு இமேஜ் இல்லாமல் போயிடுங்க. எங்களுடைய தலைவர் எங்களுக்கு தெரியுங்க. சினிமாவில் நடித்து காலாவதியான காலத்தில் சொத்துக்கள் எல்லாம் சேர்த்து வைத்துவிட்டு அரசியல் கட்சி தொடங்கி வர துடிக்கிறாங்க. 100% உண்மைங்க. 100% 100%. அதாவது நாங்கள் வெளிப்படையாக எல்லாத்தையும் பேச முடியாது. எதை பேசணுமோ அதான் பேச முடியும். சினிமாவில் நடித்து அரசியல் களத்திற்கு வந்தவர் அல்ல திருமா. இல்ல சினிமாவில் நடித்து அரசியலுக்கு வந்திருக்கிறது இப்ப விஜய் சொல்றாரா இல்ல உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரா? இப்போ அரசியல் கட்சி தொடங்கின விஜய்க்கு இந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் இருக்காங்க. திருமாவர்களுக்கு பிறகு அரசியல் கட்சி தொடங்கிய நானே தனித்து நிக்கிறேன், திருமாவர்களால ஏன் நிக்க முடியல சீமா கேள்வி கேட்கிறேன். இன்று 234 தொகுதியிலும் விடுதலை சிறுத்தைகளை வாக்கு அளிக்காமல் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்குமா? அதை எண்ணி பார்க்க வேண்டாமா? அவர்கள் தான் எங்களுக்கு வாக்கு வங்கி தந்தார்களா? நாங்கள் அவர்களுக்கு தரவில்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் அங்கம் வகிக்கிறோம் என்பதனால் அவர்களுக்கு பயந்து நடுங்கி நாங்கள் ஒன்றும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தாமல் இல்லையே. திமுக அரசு நடக்கும்போது 1000 கோடி ஊழல் வந்திருக்கு, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு அரசியல் கட்சி சொல்லணுமா? சொல்லக்கூடாது. கண்டிப்பாக சொல்லலையே. சொல்லுவாருங்க. நீங்க எப்படி உடனுக்குடனே எப்படி சொல்ல முடியும்? சரி, முதல்வர் வேணா, திமுக ஆட்சி இப்போ இருக்கும்போதே துணை முதல்வராக ஆக முடியுமா? எங்களுடைய தலைவர் அதுக்கெல்லாம் ஆசைப்படுது. எதுக்குங்க துணை முதல்வர்? ஏங்க எதுக்குங்க நாங்கள் துணை முதல்வர் ஆகணும்னு கேட்கறாங்க. எங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் அப்படின்னு சொன்னது ஆதவர்ஜனா மட்டும்தான். வேற யாராவது பேசி ஆதவர்ஜனா இருக்கார்ல, இதுக்கு முன்னாடி வந்துட்டு தேர்தல் அங்கே குழு அமைச்சு செயல்பட்டார் திமுகவில். அந்த இதில் வந்துட்டு எதிர்ப்பில் அவர் எங்கள் கட்சியை பயன்படுத்திக்கிட்டார். நான் ஓப்பனாக சொல்கிறேன், அதை நீங்கள் புரிஞ்சுங்க. திமுக வெற்றி பெற்றதற்கு விசிகாவின் பங்கு நிறைய இருக்கு, அது யாரும் இல்லைன்னு சொல்லல, மறுக்கவே முடியும். ஆனால் அதற்கான மரியாதை இருக்கா? எல்லாம் எங்கள் தலைவர் எடுப்பார் முடிவு. கண்டிப்பாக கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் குடி பறக்கும். அக்னி நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திருமா காதலன். அவரிடம் பல்வேறு வகையிலான கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம். கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக தான் நீங்க திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது. ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா தோழர்? ஓட் பேங்க், எல்லா கட்சிகளும் ஓட் பேங்க் ப்ரூஃப் பண்ணுவாங்க. இன்று வரைக்கும் கட்சி துவங்கிய 35 ஆண்டுகள் விடுதலை தமிழக வரலாற்றில் விடுதலை சிறுத்தைகள் ஓட் பேங்கே ப்ரூஃப் பண்ணாமல் இந்த காலம் வரை நாங்கள் அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம். அவமானப்படுத்தினாலும் திமுகவுடைய கூட்டணி நீங்க இப்படி பேச மாட்டீங்க. நானே இப்போ திருமாவர்களுக்கு பிறகு அரசியல் கட்சி தொடங்கிய நானே தனித்து நிக்கிறேன், திருமாவர்களால ஏன் நிக்க முடியலன்னு சீமா கேள்வி கேட்கிறாரு. அதை நான் சொல்றேன் தொடர், நான் ஓப்பனா ஒத்துக்கிறேன், ஓப்பன் டாக்கா ஒத்துக்கிறேன். தலைவர் திருமாவர்கள் ஒரு தலித் சமூகத்தில், அதாவது ஒரு பறையர் சமூகத்தில் பிறக்காவிட்டால் தற்போது பிறந்திருக்கிறார். அதனால்தான் இவ்வளவு பெரிய மாற்றங்கள், இவ்வளவு பெரிய வன்கொடுமைகள், இவ்வளவு பெரிய அடக்குமுறை ஒடுக்குமுறைகள், இது அனைத்தும் சந்தித்தவர் திருமாவர்கள். திருமாவர்கள் மட்டுமல்ல, திருமாவர்களின் கூட பயணிக்கக்கூடிய அனைத்து தோழர்களும் அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை சந்தித்தவர்கள். தலித் சமூகத்தில் மட்டும், அதுவும் பறையர் சமூகத்தில் மட்டும் பிறக்காவிட்டால் இன்று திருமாவர்கள் அவர்கள் எவ்வளவு பெரிய தலைவராக உயர்ந்திருப்பார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எங்கிருந்திருப்பாரோ அதாவது ஒரு பிஜேபி அல்லது மற்ற எந்த இதர கட்சிகள், இன்று தலைவர் அவர்கள் எதிர்க்கக்கூடிய அனைத்து கட்சிகளும், சனாதனத்தை ஆதரிக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இன்று திருமாவர்கள் எங்களுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களை ஒரு பணத்தால் எவ்வளவு பெரிய ஒரு எண்ணத்தை காட்டி, எவ்வளவு பெரிய ஏதோ அவருக்கு பயனடைக்கூடிய, அவர்களை ஈர்க்கக்கூடிய எவ்வளவு பெரிய இதை கொடுத்தாலும் அவர் மயங்க மாட்டார். மயங்காத அனைத்திற்கும் எதுவுமே எனக்கு தேவையில்லை, என்னுடைய கருத்தியல் மட்டுமே ஒன்று. அப்படி என்று கருத்தியல் ரீதியாக
ஒருவனை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார், பல்வேறு சமூகத்தை அரவணைத்து போராடி கொண்டிருக்கிறார் என்றால் அது எழுச்சி தமிழர் மட்டும்தான் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கருத்தியல் ரீதியாக ஒற்றுமையாக எந்த விதமான வகையில விமர்சித்தாலும் கவலை கிடையாது. ஓட்டு அவங்க கேட்கக்கூடிய சீட்டை கொடுக்கலனாலும் கவலை கிடையாது. தலித் மக்களுக்கோ இல்லை மக்கள் பிரச்சனைகளுக்கோ திமுக அரசில் அங்க வைக்கக்கூடிய அமைச்சர்களுக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ தொடர்பு இருந்தா, திமுகவினருக்கு தொடர்பு இருந்தா அதை பத்தி எந்த அறிக்கையும் விட மாட்டாரு, பேச மாட்டாரு. ஆனா கூட்டணியில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இதெல்லாம் முரண்பாடு இருக்கிறது. கருத்து அதாவது முரண்பாடு, கட்சிக்குள் கூட்டணிக்குள் எவ்வளவோ முரண்பாடு இருக்கிறது. சீட்டு முரண்பாடு இருக்கலாம், கருத்தியல் ரீதியாக முரண்பாடு கிடையாது என்று தலைவர் திருமாவுக்கே இங்க அந்த கூட்டணியில வந்து கருத்து சுதந்திரம் இல்லாம இருக்கு. ஓப்பன் டாக்கா சொல்றேன், எங்களுக்கு வந்துட்டு ஆட்சியில் அதாவது அங்கீகாரம் பெறுவதற்கு உற்று துணையாக இருந்தவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் அந்த கூட்டணி சார்ந்த தோழர்கள், மற்ற இதர கட்சிகளின் தோழர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமையை தாங்கி கூட்டணி அமைத்தவர்கள் தான் அனைவருமே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அங்கீகாரம் பெறுவதற்கு ஒற்றுமையாக பாடுபட்டார்கள். அந்த 6 சட்டமன்ற தொகுதி ப்ளஸ் 2 நாடாளுமன்ற தொகுதி. ஆனால் 234 தொகுதியிலும் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதியிலும் விடுதலை சிறுத்தைகளின் நிர்வாகிகள், விடுதலை சிறுத்தைகளின் கிளைகள் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அவர்கள் எங்களுக்கு உழைத்திருந்தால் அவர்களுக்கு நாங்கள் உழைத்திருக்க மாட்டோமா? இன்று 234 தொகுதியிலும் விடுதலை சிறுத்தைகளை வாக்கு செலுத்தாமல், வாக்கு அளிக்காமல் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்குமா? அதை எண்ணி பார்க்க வேண்டாமா? அவர்கள் தான் எங்களுக்கு வாக்கு வங்கியை தந்தார்களா? நாங்கள் அவர்களுக்கு தரவில்லையா? கூட்டணி என்றால் இருவரும் பரிமாறிக்கொள்வது, ஒற்றுமையாக செயல்படுவது, கருத்தியல் ரீதியாக களமாடுவது தானே. நாங்கள் என்ன மாற்று கருத்து எடுத்திருக்கிறோம்? திருமாவர்கள் தொடர்ந்து திமுக கூட்டணியில தான் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த கூட்டணி உடையறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு பலமுறை சொல்லியிருக்காரு. இருந்தாலும் கூட விஜயுடன் ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கிறார். 2026 தேர்தலில் விஜயுடன் கூட்டணி நடத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு. யார் சொன்னது? உங்களை யார் சொன்னது? இல்ல செய்திகள் வருது. யார் சொன்னது? யார் சொன்னது? இப்போ செய்திகள் என்பது வருது. அந்த செய்திகள் எங்கிருந்து வருகிறது உங்களுக்கு? அதை சொல்லுங்க. தலைமை போச்சுனா திமுகவை எதிர்த்து தானே பேசினாரு, விசிகாவை எதிர்த்து. அதுதாங்க சொல்றேன். ஒரு அதான் சொல்றேன். இப்ப சுத்தி இருக்காங்களா துணை பொதுச் செயலாளர் ஒரு கட்டமைப்புல இருக்காங்க. கட்சியினுடைய கட்டமைப்பு என்ன? அந்த கட்டமைப்புல இருக்காங்க. தலைமை யாரும் பேச மாட்டாங்க திமுகவை எதிர்த்து, இவர் மட்டும் பேசுறாரு அப்படின்ற ஒரு. அப்படி இல்லைங்க. நீங்க திரும்பவும் சொல்றேங்க, அவர் இடம் பொருள் யாவலன்னு திரும்ப ஒரே வார்த்தையை முடிச்சிட்டேன். இப்போ அதை பற்றி பேச வேண்டிய காரணமே இல்லை. அவர் ஒரு கட்சியினுடைய தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர். அவர் தனி பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். திருமாவர்கள் தனி, எங்களுடைய தலைவர் ஏற்று நாங்கள் தனியாக பயணித்து. அவங்க தனியாக அவர் பயணிக்க போயிட்டாரு. ஆனாலும் கூட அதை பற்றி திரும்ப பேசுறாரு மேடையில். இங்கே பேசுறாரு. கேப் மாரிகள் அவங்க அரசியல் கட்சி வேற கட்சிக்கு போயிட்டா அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. எங்க அவரை பற்றி எங்க சிந்திக்கிறாரு? எங்கள் கட்சியில் பல பேர் அதாவது எங்கள் கட்சியில் பல பேர் பயணித்து இருக்கிறார்கள். அவரவரும் ஒரு புதிய கட்சியெலாம் தொடர்ந்து. இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி என்பவர் புதிய தமிழகம், அவர் எங்கள் கட்சியில் பயணித்தவர். தடா பெரியசாமி எங்கள் கட்சியினுடைய பயணித்தவர். செல்வ பெருந்தகை எங்கள் கட்சியின் பயணித்தவர். இன்றும் ஏராளம் சொல்லி கொண்டு போகலாம். முதலில் ஒரு அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடி கால் பதிக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியாக இருந்திருக்குது. ஒருவன் அரசியலுக்கு நுழைகிறான் என்றால் அந்த அடிப்படை ஒரு ஸ்பேஸ் மட்டம் விடுதலை சிறுத்தையாக இருந்திருக்கிறது. சிலர் அவர்களுக்கு, சில தலைவர்களுக்கு அவங்களெல்லாம் குத்தி காட்ட தான் கேப் மாறி அப்படின்ற. அவங்கள நாங்கள் சொல்லணுங்க, சொல்கிறேன் உங்களுக்கு. நீ ஆதவ ஒரிஜினா மட்டுமே மென்ஷன் பண்ணுறாருங்க. தலைவர் திருமாவர்கள் ஒரு சராசரி சாதாரணமான தலைவராக இல்லை, புரியுதா? எல்லாரும் போல சராசரி சாதாரணமான மனிதர் கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுங்க. பல புத்தகத்தை படித்தவர், அறிவாற்றல் நிகழ்ந்தவர், புரியுதுங்களா? எங்களுடைய தலைவரை ஒரு ஈஸியாக நீங்கள் எடை போடக்கூடாது. எடை போடுவதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. இன்றைக்கி கூட்டணியில் இருக்கும் அப்படின்னா அந்த கூட்டணியில் பல்வேறு போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம். அந்த ஒரு எதுவுமே கிடையாது. அந்த கூட்டணியை எதிர்த்து, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் அங்கம் வகிக்கிறோம் என்பதனால் அவர்களுக்கு பயந்து நடுங்கி நாங்கள் ஒன்றும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தாமல் இல்லையே, புரியுதுங்களா? நாங்கள் வள்ளுவர் கூட்டத்தில் போராட்டம் நடத்தியிருக்கோம், மது ஒழிப்பு மாநாடு நடத்தியிருக்கோம், எத்தனையோ போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். திமுக அரசு நடக்கும்போது 1000 கோடி ஊழல் வந்திருக்கு, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு அரசியல் கட்சி சொல்லணுமா சொல்லக்கூடாது? கண்டிப்பாக சொல்லலையே. சொல்லுவாருங்க. நீங்க எப்படி உடனுக்குடன் எப்படி சொல்ல முடியும்? உடனுக்குடன் எப்படி சொல்ல முடியும்? சொல்லுவாருங்க.
எல்லாத்துக்கும் காலம் இருக்கு. அவர் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி வந்துட்டு அறிக்கை விடுறவர் கிடையாது, புரியுதுங்களா? இதுவே பாஜக சிறப்பான ஒரு அடுத்த செகண்டே அறிக்கை வந்துரும். சனாதன எதிர்ப்பு அப்படி ஓப்பனா சொல்லுவேன். பாஜகவில் தவறு நடந்தா உடனே அறிக்கை வருது. கண்டிப்பாங்க. திமுகவில் தவறு நடந்தா வரவே மாட்டேங்குது. அது எப்படியும் நீங்க திரும்பவும் சொல்றேங்க, நாங்க வந்துட்டு கருத்தில் ரீதியாக ஒன்றாக பயணிக்கிறோம். கருத்து முரண்பாடு இருந்தாலும் கூட ஒற்றுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்றும் சொல்ற தலைவர் ஒவ்வொரு முறையும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் எங்களுடைய கூட்டணி தொடங்கும், கூட்டணியை நாங்கள் வலுப்படுத்துவோம் என்று தான் எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இப்போ இப்போ ஒருத்தவங்க சொன்னாங்களே, இந்தி மொழி வந்துட்டு அனைத்து மாநிலங்களிலும் ஒப்புக்கொண்டுகிறார்கள், ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஒப்புக்கொள்ளவில்லை. அவர்களை பற்றி தான் இழிவாக சொல்லியிருந்தாங்க. இல்லை, மத்திய அமைச்சர் சொல்லியிருந்தார் தமிழ்நாட்டில் தான் இந்தியை ஏற்றுக்க மாட்டாங்க, மற்ற மாநிலங்கள்லாம் இந்தியை ஏற்றுக்கிட்டாங்க, ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அநாகரிகமானவங்க, நாகரிகம் தெரியாதவங்க. அதுக்கு நான் சொல்கிறேங்க இல்லைங்க, அதாவது தமிழ்நாட்டிலே ஒரு விருப்பம் இருக்கிறது, அந்த ஹிந்தி மொழியை படிக்க வேண்டும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது விருப்பம் இருக்கும். அந்த விருப்பம் உள்ளவர்கள் அதை தேடி படிக்கலாம். ஆனால் இவர்களே திணிக்கிறார்களே, அதானே எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குதுங்கிறோம். இல்லை, மூன்றாவது மொழி கற்றுக்கிறது நல்லது தானே. அதுதாங்க சொல்கிறேன், இருமொழி கொள்கையே எங்களுக்கு போதுமானது, மும்மொழி கொள்கை எங்களுக்கு தேவையில்லாது. அந்த மும்மொழி கொள்கையை கற்றுக்கொள்ளும் விரும்புவாங்க, ஏன்னா ஹிந்தி தேவைன்னு சொல்லிட்டு விரும்புகிறாங்க, புரியுதுங்களா? அப்படி விரும்புகிறவங்க அவங்களே தேடி படிச்சுப்பாங்க. நீங்கள் அதை திணிக்கிறீங்கிறாங்க, ஹிந்தி மொழியாக திணிக்கிறீங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே ஏன் திணிக்கிறீங்க? அவங்கள இப்போது மத்திய அரசு சார்பில் இருந்து சொல்லக்கூடியது, பாஜகவின் ஆதரவாளர்கள் எல்லாரும் பேசக்கூடியது என்னென்னா, இந்தியை யாரும் திணிக்கவே இல்லை, அதை விருப்பம் பாடமாக தான் கொண்டு வராங்க, மூன்றாவது ஆப்ஷன்ல தான் கொண்டு கொடுக்குறோம், அதையே எதிர்க்கிறாங்க, இவங்க வந்து வளர்ச்சியை தடுக்கக்கூடிய விதமாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருமொழி இருந்தாலும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறோம், மும்மொழி இருந்து மட்டும் வளர்வது கிடையாது. எங்களுக்கு வந்து ஹிந்தி வேணாங்கிறாங்க, இது மிகப்பெரிய ஒரு பாதிக்குங்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தற்போது தமிழகத்தை ஏதோ ஒரு முனையில் அவர்கள் சிதைக்க பார்க்கிறார்கள். அதனால் அவங்களுடைய கனவு எப்போதும் பலிக்காது. அந்த சனாதன கும்பலுக்கு விடுதலை சிறுத்தைகள் எப்போதும் அவர்களை தமிழகத்தில் காலூன்ற முடியாது என்பதை நான் திட்ட தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பேரணி, கோவையில் நடந்த பேரணியில் வந்து பேசியிருக்காரு. விசிக தலைவர் திருமாவும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானும் ஓட்டு பிச்சைக்காக ஒரு சில விஷயங்களை பண்ணுறாங்க, இஸ்லாமியர்களுடைய ஓட்டுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை பண்றாங்க, ஓட்டு பிச்சை அப்படின்ற ஒரு வார்த்தையை இவங்க மேல சொல்லி. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இது போன்ற நம்பிக்கை எதிராக இருக்கு, அதாவது நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீது தலைவர்கள் மீது இஸ்லாமிய சமூகத்தினுடைய தோழர்கள் நன்மதிப்பு அதிகமாக வைத்திருக்கிறார்கள். அந்த நன்மதிப்பை சிதைக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் செயல்படுகிறார்கள். அண்ணாமலை போன்ற சனாதனவாதிகள் இது போன்ற பேச்சுகளை, அவதூறுகளை பேசி வருகிறார்கள். இஸ்லாமியர்கள் தலைவர் மீது வைத்திருக்கக்கூடிய நன்மதிப்பை சிதைக்க முயற்சிக்கிறார்கள். அந்த முயற்சிக்கு இடம் கொடுக்க மாட்டார் எங்களுடைய எழுச்சி தமிழர் அவர்கள் ஒருபோதும். அண்ணாமலை சொல்ற மாதிரி ஓட்டு பிச்சைக்காக இல்லையா? ஓட்டு பிச்சைக்காக இல்லை. அதான் நாங்கள் தான் சொல்கிறோம்ல, ஒரு கிட்டத்தட்ட 35 வருஷமாக இன்றைக்கி அனைத்து சமூகமும் நீங்கள் அரவணைச்சு பார்க்குது. இன்றைக்கி அந்த முஸ்லீம் சொல்கிறீங்களே, முஸ்லீம் சமூகத்திலிருந்து இன்று மாநில செயலாளராக எங்களுடைய கட்சியில் இருக்கிறார்கள். இன்று முஸ்லீம், கிறித்துவர் மற்றும் இந்து மற்றும் வன்னியர் சமூகம், இன்று அனைத்து சமூகம், அனைத்து மதத்தையும் கடந்து விடுதலை சிறுத்தைகள் பயணித்து வருகிறது. உங்களுக்கு தெரியுமா? விடுதலை சிறுத்தைகள் இன்றும் வன்னியர் சமூகத்தையும் சேர்த்துக்கிறீங்களா? அவங்கள தானே எதிர்த்துட்டு இருக்கீங்க. ஏங்க நான் ஏங்க எதுக்குறோம்? சரி, ஒரு நிமிஷம் இருங்க. பாமகவை அதிகப்படியாக விமர்சிக்கிறது யாரு? இன்னும் சாதிய புத்தியத்தோடு சாதிய அரசியலோடு தான் பயணித்து வருகிறார்கள். அதனால்தான் தற்போது அவர்கள் சோழ மண்டலத்தில் ஒரு மாநாடு நடத்திய போது எங்களுடைய கட்சியின் கொடியை வெட்டி சாய்த்திருக்கிறார்கள் சாதி வெறி பிடித்தவர்கள். இதே மாதிரி பாமகவுடைய கொடியை எங்கேயுமே நீங்கள் பண்ணதில்லை. அதுவே நாங்கள் அறிவாற்றல் எங்களுடைய தலைவர், எங்களுடைய வழிநடத்தக்கூடிய தலைவர் நீங்கள் நினைக்கிறீங்க இது போல செயல்பாடுகளை ஒருபோதும் செய்ய விட மாட்டார். அப்படி செய்த வரலாறும் கிடையாது. நாங்கள் ஒருபோதும் அவருடைய கொடி கம்பத்தையோ அவர் கொடியோ அறுத்தது கிடையாது. நாங்கள் நேர்மையானவர்கள். நாங்கள் தலைவர் திருமாவர்களை நேசிக்கக்கூடியவர்கள், அவர் வழியில் களமாடக்கூடியவர்கள். அவர்தான் எங்களுக்கு தலைவர் என்பதை மனதில் ஏந்தி வைத்துக்கொண்டு அவர் பின்னால் செல்லக்கூடியவர்கள். கருத்தியல் ரீதியாக எங்கேயுமே அவங்களை விமர்சிக்கவும் மாட்டாங்க, அநாகரிகமாக. நாங்க சொல்றது உங்களுக்கு புரியுது? விமர்சனம் என்பது உண்மையாவே பல இடங்கள்ல அவங்களுக்கு சாதி புத்தி அப்படிதான் இருக்கும் அப்படின்னு பேசியிருக்காரு. அவங்க அதான் சொல்றாங்க. நாங்களும் இப்ப சொல்றோம் சாதி வெறி பிடித்தவர்கள், ஓப்பட்டாக்கா சொல்றேன், என்ன அது கூட தெரியாதா? அவர்கள் சாதி வெறி பிடித்தவர்கள், அது போல நாங்கள் கிடையாது என்று சொல்றாங்க.
அப்படி இருந்திருந்தால் சாதி வெறி பிடித்தவர்களாக நாங்களும் சாதி வெறி பிடித்திருந்தால் இருவருக்கும் கலவரம் நீடித்து கொண்டிருக்கும். அவர்களுக்கு மட்டும்தான் கைகால்கள் இருக்கிறது என்றால் எங்களுக்கும் அந்த கைகால்கள் இருக்கிறது. புரியுதுங்களா? இன்று வந்துட்டு புல்லட் ஓட்டினா கையை வெட்டுறாங்க. அதை நீங்கள் நினச்சி பாருங்கள். புல்லட் ஓட்டினா கையை வெட்டுறாங்க. நேற்று ஒரு கபடி வீரர், ஒரு தம்பி வந்துட்டு கபடி வீரர் 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய தம்பி யுவராஜ்னு. அந்த தம்பி வந்துட்டு யுவராஜே தேவராஜ் அந்த தம்பி பேர். ஆனால் சிறப்பாக கபடி விளையாண்டு வர தம்பி கபடி விளையாண்டு வெற்றி பெற்றிருக்காரு. அந்த வெற்றி பெற்ற பிறகு அந்த கோப்பையை தூக்கிட்டு போய் கொண்டாடிருக்காப்புல. அந்த கொண்டாடியதை அவர்களை பொறுக்க முடியாமல் ஒரு சிறந்த கபடி வீரர். எதுலங்க வந்து சாதி புத்தி காட்டணும் நீங்களே சொல்லுங்கள். அவன் கையை வெட்டியிருக்காங்க. ஸ்கூல் படிக்கும்போது வேனில் போய்கிட்டு இருக்கும்போது அவனை கீழே தள்ளி அவனை கையை வெட்டிருக்காங்க. இன்னைக்கு உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறான். தலைவர் அவர்கள் நேற்று சந்தித்திருக்கிறார் அந்த தம்பியை. சந்தித்து அவன் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறி கிட்டத்தட்ட 2,10,000 அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் நிதியாக கொடுத்துருக்காரு. யாருங்க நீங்கள் சொல்லுங்கள். எங்கெங்க பாதிப்பு நடக்குது? இங்கே நாங்கள் தாங்க இன்னமும் பாதிக்கப்பட்டவனாகவே நாங்கள் ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறோம். இன்றும் அந்த அவலங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்றும் எங்களால் வந்து அந்த இப்படிப்பட்ட சமூகத்தில் பிறந்ததுனாலா தெரியவில்லை. எங்களுக்கு மட்டும்தான் அந்த நிலை என்ற ஒரு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க. ஏர்போர்ட் மூர்த்தி சமீபத்தில் எல்லா சமூகம், அதாவது இவங்க வன்னியர் சமூகத்தையும் பறையர் சமூகத்தையும் இணையக்கூடாது அப்படின்னு தான் திருமா நடந்துகிட்டு இருக்காரு. திருமா செய்ய ஒரு காலத்தில் தலைவர் சூழ்ச்சிகள் தான் இது போன்ற பிரச்சனைகள் ஒரு காலத்தில் ஏர்போர்ட் மூர்த்தி சொல்றாரு. அதே ஒரு காலத்தில் தலைவர் வந்து அவருக்கு தமிழ் குடிதாங்கின்னு ஒரு பட்டம் கொடுத்தாரு. யாருக்கு? ராமதாஸ் ஐயாவிற்கு. எங்களுடைய தலைவர் தான் கொடுத்தாரு தமிழ் குடிதாங்கின்னு. இணைத்து பயணித்த காலங்கள் இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து பயணித்த காலங்கள் உண்டு. அது வரலாறு. ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகள் அவர்களுடைய அதான் ஒரு வன்முறைக்கு எதிரானதாக இருக்கிறது என்பதை நாங்கள் நன்கு புரிந்து அவர்கள் இந்த கூட்டணி விட்டு வெளியேறிந்திருக்கிறார். இல்லை, அதான் மீண்டும் வந்து இது போன்ற பிரச்சனைகள் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பாமக இது போல பிரச்சனை நடக்காது நீங்க சொல்றீங்களா? இணைஞ்சு இது போன்ற பிரச்சனைகள் வராம அதை சரி வராதுன்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல, அதை சரி பண்ணணும். இல்ல வராது நீங்க சொல்றீங்க. கட்சிகளும் மோதி கொள்ளவே தானே அது வந்து பெரிய வன்முறையா மாறும். எக்ஸாம்பிளுக்கு இன்னமும் வந்துட்டு இப்போ இந்த காலகட்டம் 2025 எவ்வளோ பேர் வந்துட்டு எவ்வளோ டீசெண்டாக என்னமா பண்ணுறாங்க. இந்த காலகட்டத்தில் சாதி புத்தி இருக்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இளையராஜா அவர்கள் எந்த சமூகத்தில் பிறந்தவர்? எந்த சமூகத்தில் யாரும் பார்க்கறது இல்லையே. சமூகத்தில் பார்க்காமலா சிலவர்கள் வந்து சமூக வலைதளங்களில் அவரெல்லாம் கெத்தாக இருக்கிறார், அவர் ஸ்டைலாக இருக்கிறார் என்று சில விமர்சனங்களை அவர் மீது தூக்கி வைப்பது. இல்ல, அவர் கெத்தா இருக்காரு, ஸ்டைலா இருக்காருலாம் யாருமே அப்படி எதுவும் சொல்லலையே. இப்போ இளையராஜா மீது எல்லாருமே இளையராஜா அவர்களுடைய இசையை கொண்டாடிக்கிட்டு தானே இருக்காங்க. இளையராஜா அவர்களை இசை கடவுள்னு சொல்றாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? அதுதாங்க சொல்றேன். அப்படி சொன்னா எங்களுக்கு பொருத்தமானதுன்னு சொல்றேன். இளையராஜா அவர்களை அதுபோல சொல்லியிருந்தால் அவர் அந்த சமூகத்தில் பிறந்த இப்படிப்பட்ட சில சமூக வலைதளங்களில் சிலவர்கள் வந்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்றாங்க? இவர் மீது வன்மத்தை திணிக்கிறார்கள். அவர் இவ்வளவு பெரிய வளர்ச்சி, இசைஞானி, இசை கடவுள் என்பதை அவர்கள் ஏற்க மாட்டுகிறார்கள். இதுதான் உண்மையை ஓப்பனா சொன்னா. சில சாதி வெறி பிடித்தவர்கள். இல்ல, இளையராஜா மீது என்ன சாதி வெறி இருக்குங்க? இல்ல, நீங்க சொல்றது என்ன எனக்கு புதுசா இருக்கு. இளையராஜாவை இது வரைக்கும் யாரும் சாதிய கண்ணோட்டத்தோட பார்த்ததா தெரியல. ஆனா நீங்க எப்படி சொல்றீங்க? என்ன சாதி? சமூக வலைதளத்தில் நீங்களே பார்ப்பீர்கள். நீங்களே பாருங்க. இல்ல, இளையராஜா வந்து அகம்பாவமா நடந்துக்கிறாரு, ஆணவ போக்கோட இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் கேட்டிருக்கேன். ஆனா உங்களை சாதி கண்ணோட்டத்தோட பார்த்ததா நான் இது வரைக்கும் எங்கேயும் பார்க்கல. அதே ஆணவத்துடன் நடக்கக்கூடியவர்களுக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் மீது அவர்களுக்கு மதிப்பு நன்மதிப்பு இல்லை. அவர்களுக்கு தெரியல. அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த காலத்திலே இந்த சாதிய பார்வை இருக்குது. அவர் பிறந்து வளர்ந்து அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை கடந்து அந்த காலகட்டத்தில் என்ன போல் அந்த வயசில் இருக்கும்போது அவருக்கு எவ்வளோ அடக்குமுறை ஒடுக்குமுறை இருந்திருக்கும். அதையெல்லாம் கடந்து இந்த இசை தொழிலில் அது தொழிலாக நினைக்கவில்லை. புரியுதுங்களா? அவர் இசையாகவே வாழ்கிறார் என்று தலைவர் திருமா அவர்கள் தற்போது கூட சொல்லியிருக்கிறார், அவரை சந்தித்த பிறகு. புரியுதுங்களா? அவர் தான் அவருடைய இசையால் இசைஞானி, இசைக்கடவுள் என்று மக்களால் போற்றப்படுகிறார். இது அவனால் ஏற்க முடியல. அவனுக்கு எரியுது, வயிறு எரியுது அவனுக்கு. சில சாதியவாதிகளுக்கும் அவர்களுக்கு சாதியவாதிகளில் வயிறு எறுகிறது. இவர் எப்படி நாம் போற்றுவது அப்படின்று, இவர் எப்படி இவர் உயர்ந்து விட்டார், அப்படி நடக்கக்கூடாதா, கெத்தா ஸ்டைலாக இருக்கக்கூடாதா? ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? இந்த கெத்தா ஸ்டைலாக இருக்கிறதுக்கு காரணம் இப்படிலாம் இருக்கணும். அவர் ஒரு இந்து பறையனாக பிறந்ததுலாம், தலித் சமூகத்தில் பறையனாக பிறந்ததால் அவர்கள் வயிறு எறிகிறது. ஓப்பன் டாக்காக சொல்கிறேன். ஆனால் பாஜகவில் தானே அவருக்கு பதவி கொடுத்தாங்க. அரசியலுக்காக இசைஞானி, இசைக்கடவுள்
ஐயா இளையராஜா அவர்களை அரசியலுக்காக நன்கு பயன்படுத்துகிறார்கள். இப்போ சமீபத்தில் இளையராஜா அவர்களும் திருமாவர்களும் சந்திக்கிறாங்க. இளையராஜா வந்து சில விஷயங்கள், சில வரிகள்லாம் எப்படி இசையில வந்து இணைக்கிறது அப்படின்னு வெண்பாவை சொல்றாரு. வெண்பாவை எப்படி அதுல சேர்க்கிறது அப்படின்னு நான் எப்படி அதை வந்து ட்ரோல் பண்றாங்க சொல்றாங்க. அதை வந்து இப்போ வந்து சோசியல் மீடியால பெரிய அளவுல அதில் ஒன்று சொல்லட்டுமா, இசைஞானி இசைக்கடவுள் அவர்கள் இளையராஜா அவர்கள் அன்று வெண்பாவை பற்றி சொல்லும்போது நேர்மையாக நின்று பேசினார். அமைதியாக அவருக்கு கடைசி வரை சொல்வதை உணர்ந்து உற்று கவனித்தார். ஆனால் இசையை பற்றி என்ன தெரியும், அதனால தான் முடிச்சுக்கிட்டு இருக்காரு திருமான்னு சொல்லி. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. நான் தான் சொல்கிறேன், இளையராஜா அவர்களை வந்துட்டு ஒன்றுன்னு சொல்கிறேன். அன்றைக்கி சந்தித்த பிறகு அவருடைய பதிவு பாருங்கள். இளையராஜா அவர்களை சந்திக்கும் போதெல்லாம் வியப்பு மேலிடுகிறது. அவர் மானுட வாழ்வை எவ்வளவு தத்துவவர்த்தமாக புரிந்திருக்கிறார் என்பதை நமக்கு புரிய வைக்கிறார். இசை எனக்கு தொழில் அல்ல, இசை எண்ணிலிருந்து வேறு அல்ல, இசையாகவே நான் வாழ்கிறேன் என அவர் விரும்புகிற போது அவர் விழிகளிலிருந்து வீசும் ஞான ஒளியை உணரமுடுகிறது என்று சொல்கிறார். ஏறு எங்களுடைய தலைவர் இசைஞானியை சந்தித்த பிறகு இந்த பதிவை போடுகிறார். அதுதான் என்கிற அகந்தையின் வெளிப்பாடு அல்ல, தன்னை உணர்ந்துள்ள மெய்ஞானத்தின் புலபாடு என்று தலைவர் திருமாவர்களை அவரை புகழாரம் சுட்டியிருக்கிறார். இதுதான் அந்த அந்த நின்று வந்து நீ அவர் பேசுகிறத கேட்டுட்டு இருந்தா தெரியுமில, அதில் வெளிப்படுத்த ஒரு உணர்வு. புரியுதுங்களா? இதை கூட சில பேர் சொல்லுவாங்க, என்ன தெரியுமா, தன் இனம் இனத்தோட சேரும். இப்போ இது ரீசெண்டாக டெல்லியில் வந்து நடிகர் தனுஷ், அண்ணன் தனுஷ் அவர்களும் தலைவர் திருமாவர்களும் ஒரு யதார்த்தமாக சந்திப்பு. அந்த சந்திப்பை வந்துட்டு பதிவு போட்டப்போ நான் சமூக வலைத்தளத்தில் ரீசெண்டாக பார்த்தேன். இன்ஸ்டாவில் பார்க்கும்போது கீழே கமாண்ட் பார்க்கும்போது ஒருத்தர் யாரோ போட்டிருந்தான், தன் இனம் இனத்தோட சேரும் அப்படின்னு போட்டிருந்தான். இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமானது. ஒரு திரையுலகில் திறமையானவர் தனுஷ் அவர்கள், நன்றாக தெரியும். இப்போ தற்காலத்தில் திரையுலகிலே மிகப்பெரிய ஒரு நடிகராக வளரக்கூடியவர், வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர். புரியுதுங்களா? தலித் மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், பாதிக்கப்படுகக்கூடிய கொடுமைகளை தனுஷ் அவர்கள் திரையின் மூலமாக சொல்கிறார், திரையின் மூலமாக நடிக்கிறார். அந்த நடிக்க வைக்கக்கூடியவர் மாரி செல்வராஜாக இருக்கட்டும், இயக்குனர் பாரஞ்சித்தாக இருக்கட்டும், வெற்றிமாறனாக இருக்கட்டும். இல்லை அதுக்கான விமர்சனமாக இருந்திருக்கலாம்ல. அது எப்படி விமர்சனம் பண்ண முடியும்? ஏங்க தலித் படத்தில் நடிப்பதனால் இப்படிப்பட்ட விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இப்போ நடித்த படம்லாம் லவ் படம், திரிப்படம் இதெல்லாம் நடிக்கிறாரு, வடச்சென்னை நடிக்கிறாரு, இது மாதிரி பல்வேறு படங்கள் நடிக்கிறார்ல. புரியுதுங்களா? ஏன்னா அவர் நீங்கள் வந்து முத்திரை குத்தலாம். ஒரு தலித் சமூகத்தை போடாரம் சுட்டுவது அதாவது இப்போ வந்து பறையர் வந்து ஆண்ட பரம்பரை, நாங்கள் வந்துட்டு மேல் ஜாதி அப்படின்ற அவர் வந்து படம் நடிக்கலை. அப்படி நடித்தாரா? அவர் பாதிக்கப்பட்ட கொடுமைகளை அங்கே சுட்டி காட்டுகிறார் திரையின் மூலமாக. மக்கள் பொதுதளத்தில் பாதிக்கப்படுகிறார்கள், அந்த பாதிப்பினை சுட்டி காட்டுகிறார், அந்த கொடுமையினை சுட்டி காட்டுகிறார், அந்த அடக்குமுறை ஒடுக்குமுறையினை சுட்டி காட்டுகிறார். யாரு? திரைப்பட இயக்குனர். அந்த இயக்கிய படத்தில் நடிக்கிறார் தனுஷ் அவர்கள். சந்திச்சதை விமர்சனம் பண்றாங்க. அதை பத்தி அதுதாங்க சொல்றேன், தன் இனத்தோட சேரும் என்று எப்படி அவன் ஈஸியாக வந்துட்டு கமெண்ட்ல பண்ணிட்டு போறான். இது மிகப்பெரிய முட்டாள்தனம். இது சாதி வெறி பிடித்தவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறார்கள், வன்மத்தை திணிக்கிறார்கள், அடக்குமுறை ஒடுக்குமுறை நிகழ்த்துகிறார்கள். இதையெல்லாம் கடந்துதான் இசைஞானிக்கு வளர்ந்தார். இன்று மிகப்பெரிய ஒரு இந்திய அளவில் புகழாரம் சுட்டக்கூடிய மலவந்த இசை கடவுளாக என்று திகழ்கிறார். அதுபோல தான் எங்களுடைய தலைவர் திருமாவர்களும் அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை சந்தித்து பல எங்களுடைய கட்சியின் கொலைகள், படுகொலைகள், எவ்வளவோ தோழர்களை வன்முறை அடக்குமுறைகளில் சாய்த்தார்கள். அதையெல்லாம் கடந்துதான் என்று ஆட்சியில் மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை நோக்கி பயணித்து வருகிறோம். இந்த வெற்றி விழா இருக்குல்ல தோட, அந்த வெற்றி விழா வந்து நாங்கள் எப்படிமா பார்க்குறோம்? இந்த வெற்றி விழா வந்துட்டு அங்கீகார வெற்றி விழாவா? அதை நாங்கள் பார்க்கல. அங்கீகார வெற்றி விழாவை மட்டும் நாங்கள் பார்க்கவில்லை. இது அடுத்த கட்டத்தின் ஆட்சியில் அதிகாரத்தில் நோக்கி பயணிக்கக்கூடிய அடிக்கால் நாட்டு விழாவாக நாங்கள் பார்க்கிறோம். நல்லா புரிஞ்சுங்க. அந்த விழாவை வந்துட்டு வெற்றி விழாவாக நாங்கள் பார்க்கவில்லை, கட்சியின் அங்கீகார வெற்றி விழாவாக நாங்கள் பார்க்கவில்லை. அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய அதிகாரத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய அடிக்கல் நாட்டு விழாவாக நாங்கள் பார்க்கிறோம். இல்லை, திருமா ரீசெண்டாக பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இப்போ ஒரு காலேஜில் படிக்கக்கூடியவங்க ஒரு குடும்பத்தில் எப்படி முதல் பட்டதாரி உருவாகுறாங்களோ அந்த மாதிரி அரசியலில் நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டிகிரியை வாங்க போகிறோம். யார் சொன்னது? அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குது அப்படின்னு திருமா சொல்லியிருக்கோம். உண்மைதாங்க. ஃபர்ஸ்ட் டிகிரினா அடிக்கல் நாட்டு விழா அன்று வந்துட்டு ஒரு நல்லா சொல்லலை, 72 வருடம் நல்லா நினச்சி பாருங்கள். 72 வருடம் ஒரு தலித் வந்து கட்சி ஆரம்பித்து அது வந்துட்டு மாநில கட்சியோ அங்கீகாரம் பெற்ற வரலாறே கிடையாது. இப்போது சமீபத்தில் திரும்ப பேசும்போது ஒரு விஷயம் பேசியிருக்காரு. சிலர் சினிமாவில் நடித்து
காலாவதியான காலத்தில் சொத்துக்களை எல்லாம் சேர்த்து வைத்துவிட்டு அரசியல் கட்சி தொடங்கி அதிகாரத்திற்கு வர துடிக்கிறார்கள். 100% உண்மைங்க. 100% 100% சொல்றாரு. 100% உண்மை. இதை யார சொல்றாரு? 100% உண்மை. யாரே சொல்றாரு? இப்போ அரசியல் நாங்க கட்சி ஏங்க, அதாவது நாங்கள் வெளிப்படையாக எல்லாத்தையும் பேச முடியாது. எதை பேசணுமோ அதான் பேச முடியும். சினிமாவில் நடித்து அரசியல் களத்திற்கு வந்தவர் அல்ல திருமா. இல்ல சினிமாவில் நடித்து அரசியலுக்கு வந்திருக்கிறது இப்ப விஜய் சொல்றாரா இல்ல உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரா? சினிமாவில் நடித்து அரசியல் களத்திற்கு வந்தவர் அல்ல திருமா. சிந்தித்து படித்து அரசியல் களத்துக்கு வந்தவர் எங்களுடைய திருமா. சினிமாவிலிருந்து வரல. இப்போ இவர் சொல்ற விதம் யாரே சொல்றாரு? ஏங்க, அதாவது உண்மையை தானே சொல்றாரு. உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரா? உண்மையை தானே சொல்றாரு. உண்மையை சொல்லுங்க. அதாவது சினிமாவில் நடித்த பிறகு அந்த பொருளாதாரத்தில் அதில் வாழ்ந்துவிட்டு அதை சம்பாதித்து விட்டு அதை பாதுகாப்பதற்காக அரசியல் களத்திற்கு வருகிறார்கள். உண்மையா உண்மை இல்லையா? சரி, வராங்க. யார சொல்றாங்க அப்படின்னு வெளிப்படையா சொல்லணும்ல. நாங்க சொல்றோம். சொல்றாங்களா இல்ல உதயநிதி? அவர்களுக்கே தெரியும். அது நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் சொல்ல மாட்டாரு. நாங்க சுட்டிக்காட்ட ஏதாவது சொல்லியிருப்பாரு. அது நீங்களே நாங்க சொல்ல கிடையாது. அதாவது யாரை கூட்டணியில இருக்கீங்க, அதனால உதயநிதியை விமர்சிக்க முடியாது. அதனால விஜய் தான் நாங்களே வந்து விஜய் வந்து திருமாவை எந்த இடத்துலயும் விமர்சிக்கல. ஆனா வம்படியா போயிட்டு அதாவது தற்போது அரசியல் களத்தில் மக்கள் எவ்வளவு ஏமாறுகிறார்கள் என்பதை தலைவர் திருமா அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார். விஜய் விமர்சி விஜயை விமர்சிக்கிறார், ஐயா வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை விமர்சிக்கிறார் என்பதெல்லாம் வேறு. மக்கள் எவ்வளவுக்கு ஏமாறுகிறார்கள், சினிமாவில் இருந்து வந்தால் அவர்களை எப்படி போற்றுகிறார்கள் அப்படி என்பதை எங்களுடைய தலைவர் அவர்கள் இப்போ சொல்ல இருக்கிறார். இப்போ அரசியல் கட்சி தொடங்கின விஜய்க்கு இந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் இருக்காரு. ஆதங்கம் இல்லைங்க. என்னங்க நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்க? ஆதங்கம்லாம் கிடையாது. எங்களுடைய ஆதங்கம் பெரும் அதுனே வந்து அடக்குமுறை ஒடுக்குமுறை எப்பயே சந்திச்சு வருங்க. இப்போ எங்க அரசியல் கட்சி திமுகவில் இருந்தவருக்கு இப்போ எங்க அரசியல் கட்சி தொடர்பாக போயிட்டு உயர் பதவி கிடைச்சிருக்கு. அரசியல் கட்சி பெரிய அளவிற்கு மக்கள் ஆதரவு வந்துடுமோ அப்படின்றதால திமுக கூடுதலின் பேரில் திருமா போன்றவர்கள் விஜய் விமர்சித்துட்டு இருக்காங்களோ? அப்படிலாம் கிடையாது, வாய்ப்பே இல்லை. அரசியல் கட்சி இப்போ எங்கள் தலைவர் தொடங்கினாரு. எத்தனையோ கட்சியிலிருந்து சினிமாவிலிருந்து வந்தவங்களை வந்து எத்தனையோ தலைவரை பார்த்துட்டாரு, எத்தனையோ நடிகரை பார்த்துட்டாரு. யார்? எங்கள் தலைவர். இப்போ வரல எங்கள் தலைவர். எங்கள் தலைவர் வந்துட்டு கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டார். அரசியல் கலைலாம் இப்போ என்ன கலை இருக்குது? அந்த காலத்தையே அந்த களத்தையே சந்தித்தவர், அந்த களத்தையே களமாடியவர். புரியுதுங்களா? யாரும் எங்களுடைய தலைவருக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய இடத்தில் எங்களுடைய தலைவர் இல்லை. அப்படிப்பட்ட தலைவரும் எங்களுடைய தலைவர் கிடையாது. மற்றவர்கள் அறிவுரை சொல்லி ஆலோசனை செய்பவர் தான் எங்களுடைய தலைவர் திருமா அவர்கள். ஒரு மகத்தான தலைவரை நாங்கள் பெற்றிருக்கிறோம். விஜய்க்கு வந்து தமிழகத்தில் இப்போ பெரிய அளவுக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறதா செய்திகள், பல்வேறு செய்திகள் வந்துட்டு இருக்கு. பல இடங்கள்ல அவருக்கு வந்து பார்ப்போம் 2026 ஆதரவை பார்க்க முடியுது. அவர் வந்து 2026 முன்னிறுத்தி பல்வேறு வகையிலான முன்னெடுப்புகளை எடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து தேர்தலில் முதல்வராவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அப்போ விசிகா கூட்டணிக்கு வந்தா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயங்களும் அவங்க வந்து பல இடங்கள்ல வந்து பேசியிருக்காங்க. ஆனா அப்பவும் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளை திரும்ப ஏன் தவற விடுறாரு? அதாவது ஒன்று சொல்லட்டுமா, கிட்டத்தட்ட 35 வருஷம் அரசியல் களத்தில் களமாடிவர். இப்போ தான் ரீசெண்டாக வந்தார் நடிகர் விஜய் அவர்கள். அவர் கூட சேர்ந்தா எங்களுடைய இமேஜ் என்ன ஆகிறது நீங்களே சொல்லி பாருங்க. இல்லை, ஒரு வாய்ப்பு இல்லை கட்சி. எங்களுடைய இமேஜ் என்ன ஆகுறது? அடுத்த கட்ட தலைவர் ஒரு புதிதாக தொடங்கிய ஒரு கட்சியில் தலைவர் திருமா அவர்கள் இணைந்து பயணித்தால் தலைவர் 35 வருஷம் பயணித்ததற்கு இமேஜ் இல்லாமல் போயிடுங்க. எங்களுடைய தலைவர் எங்களுக்கு தெரியுங்க. எங்கள் தலைவரை விஜய் ஆட்சி அமைத்தால் சரிசமமா பங்கு. எங்க ரீசனா சொல்றாரு, விரைவில் கோட்டையில் கொடி பறக்கும் கோட்டையில் கொடி பறக்கும் காலம் வரும். முதல்வர் ஆவாரா? நீங்க நோட் பண்ணுங்க. எப்படி? கண்டிப்பாக நாங்க சொல்லிட்டா எங்களுடைய தலைவர் கண்டிப்பாக முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைத்து விட்டுதான். சரி, முதல்வர் வேணா, திமுக ஆட்சி இப்போ இருக்கும் போதே துணை முதல்வராக ஆக முடியுமா? எங்களுடைய தலைவர் அதுக்கெல்லாம் ஆசைப்படுது. துணை முதல்வராக எதுக்குங்க துணை முதல்வர்? ஏங்க எதுக்குங்க நாங்க துணை முதல்வர் ஆகணும்னு கேட்கறாங்க. இதை சொன்னதுக்காக தான் ஆதவஜிராவை கட்சியை விட்டு தூக்குனீங்க. நாங்க சொல்லிட்டா அதிகாரத்தில் அவர் யார் சொன்னது? ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு எங்களுடைய யார் சொன்னது? எங்களுடைய வந்துட்டு 1990 கட்சி தூங்கினாங்களே அப்போ வைக்கப்பட்ட முழக்கம் அது. அந்த முழக்கத்தை நீங்களே மறந்துட்டீங்க. ஆதவஜிரா தான் ஞாபகப்படுத்தினார் உங்களுக்கு. ஏங்க எப்படிங்க நாங்க மறப்போம்? நாங்க சொன்ன முழக்கத்தை இப்போ வந்தாரு இருக்கா பேசல, அவருக்கு பேசல. உங்க யார் ஒரு நிமிஷம் அவரு ஆதவர்ஜுனா தான் பேசினாரு. சரி சரி பேச. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும். திமுக ஆட்சி அமைப்பதற்கு முழு உறுதுணையாக இருந்தது நாங்க தான் கடுமையா உழைச்சிருக்கோம். எங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் அப்படின்னு சொன்னது ஆதவர்ஜுனா மட்டும்தான். வேற யாராவது பேசினா சொன்னீங்களா? ஆதவர்ஜுனா இருக்காருல்ல, இதுக்கு முன்னாடி வந்துட்டு தேர்தல் வந்து அங்க வந்து குழு அமைச்சு செயல்பட்டார் திமுகவில்.
அந்த இதில் வந்துட்டு எதிர்ப்பில் அவர் எங்கள் கட்சியை பயன்படுத்திக்கிட்டார். நான் ஓப்பனாக சொல்கிறேன். இதெல்லாம் தெரியாதா திருமாவுக்கு? எங்கள் நம்பிக்கை வைக்கிறாருங்க. ஒரு மாற்று சமூகத்திலேருந்து வந்தவருங்க. 2007 வந்துட்டு வேளச்சேரி தீர்மானம் ஒன்று இருக்குது. அந்த வேளச்சேரி தீர்மானத்தில் என்ன தெரியுமா இருக்குது? மற்ற சமூகத்தில் இருந்து வரக்கூடியவர் தலித் அல்லாதவர்களை கட்சியில் சேர்ந்து அவர்களை கலைப்பணியாற்றி அவர்களை அதிகாரத்தில் அமர வைத்து கட்சியினுடைய கட்டமைப்பு. ஏங்க இவர் தலித் கட்சியாக ஆரம்பிக்கப்பட்டது தெரியுமா? தலித் பேந்தர் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு கட்சி, மாநில கட்சி மூப்பனார் அவர்கள் இருந்தபோது ஆரம்பிக்கப்பட்டது. அதில் வந்து மாநில அமைப்பாளராக எங்களுடைய தலைவர் திருமா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது மூப்பனார் மறைவுக்கு பிறகு, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தை கட்சி என்று பெயர் மாற்றம் செய்து நீலம் சிவப்பணம் நடுவில் நட்சத்திரத்தை பொறித்து கொடி பறக்கப்பட்டது மதுரை மண்ணிலே, புரியுதுங்களா? அப்போ தான் தீர்மானத்தை நிறைவேற்றாங்க. அந்த தீர்மானம் ஒவ்வொரு அதுக்கப்புறம் வந்து மாவட்ட செயலாளர், மாநில செயலாளர், அடுத்து நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர், தலைமை நிலைய பொறுப்பாளர்கள் எல்லாமே வந்துட்டு வெவ்வேறு சமூகத்திலிருந்து இருக்காங்க. அது வந்து வேளச்சேரி தீர்மானத்தின் அடிப்படையில் தான் அவர் இயங்குகிறார். எல்லா சமுதாயத்திலும் இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இன்னமும் விசிகா ஜாதி கட்சின்னு தானே சொல்லிட்டு அதுதாங்க இன்ன வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. அதுதாங்க நான் இன்ன வரைக்கும் பேசிட்டு இருக்கேன். சாதிய பார்வையில் பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட பார்வையில் பார்க்கக்கூடியவர் அல்ல எங்களுடைய தலைவர் திருமா அவர்கள். ஒருபோதும் சாதி அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கு குரல் எழுப்பக்கூடியவர் அல்ல திருமா அவர்கள், புரியுதுங்களா? எங்களுடைய தெருவு அப்படிப்பட்ட தலைவர் கிடையாது. ஓப்பன் டக்க நான் சொல்கிறேன். இப்போ 2026 தேர்தலில் கூட்டணிகள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஏங்க நாங்கள் தான் தொடர்ந்து எங்கள் தலைவர் சொல்லிட்டு இருக்காரு, நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கருத்தியல் ரீதியாக தான் களமாடி வருகிறோம், எனவே அந்த கூட்டணியில் தான் நாங்கள் பயணிப்போம் என்று திட்ட தெளிவாக சொல்லிவிட்டார் எங்கள் தலைவர். சொல்வது என்ன நடந்தாலும் கூட்டணி மாறுவதற்கு வாய்ப்பு எங்கள் தலைவர் தான் கருத்தியல் ரீதியாக சொல்லி எத்தனை முறை சொன்னாலும் நாங்கள் எத்தனை தாட்டி ப்ரெஸ் மீட் கேட்க அதே தான் சொல்கிறாரு. என்ன பண்ணாலும் கூட்டணி விட்டு வெளியே போக மாட்டீங்க. என்ன பண்ணுறாங்க நீங்கள் சொல்லுங்களேன். இல்லை கேட்குறேன், அந்த 2 சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. யார் 2 சீட்டு? 2 சீட்டு எம்பி சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. 6 சீட்டு எம்எல்ஏ சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட வந்து திமுகவில் கட்சி ஷேரிங்லாம் வந்துட்டு அது வந்து கூட்டணிக்குள்ளே வந்து ஷேர் அது ஒரு முரண்பாடு இருக்கலாமா? கூட்டணி விட்டு ஒருபோதும் வெளியேற மாட்டோம். அதான் சீட்டை கருத்தில் ரீதியாக ஒற்றுமையாக இருக்கிறோம். சீட்டை வந்து 2 சீட்டை 3 சீட்டா கூட மாற்ற மாட்டாங்க. 6 எம்எல்ஏ சீட்டுன்றத ஒரு 7 8 கூட மாற்ற மாட்டாங்க. காலம் வரும், கொஞ்சம் கூட உயர்த்தி காலம் வரும். இல்ல நீங்க கேட்க காலம் வரும். இல்ல தேர்தல் வந்தா போயிட்டு திரும்பவும் வழக்கமா கேட்கிறாரு அறிவாலயத்துக்கு போயிட்டு நான் சொல்லிட்டாங்க 2 சீட்டு உயர்த்தி. இன்னைக்கு தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக விடுதலை சிறுத்தைகளும் தலைவர் திருமாவர்களும் இருக்கிறார்கள். அதை நீங்க புரிஞ்சுங்க. திமுக வெற்றி பெற்றதற்கு விசிகாவின் பங்கு நிறைய இருக்கு, அது யாரும் இல்லைன்னு சொல்லல, மறுக்கவே முடியாது. ஆனால் அதற்கான மரியாதை இருக்கா? எல்லாம் எங்கள் தலைவர் எடுப்பார் முடிவு. கண்டிப்பாக கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடி பறக்கும். கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் கண்டிப்பாக. அப்போ திரும்ப முதல்வர் ஆவார்னு சொல்றீங்க. விரைவில் நாங்கள் அதற்கான பணிகளை செய்வோம். அதற்கான பணிகள் நீங்க செய்யற மாதிரி தெரியல. அதற்காக நாங்கள் இல்லைங்க, கண்டிப்பாக என்னுடைய தலைவரை நாங்கள் கோட்டையில் அமர வைப்பு. கிட்டத்தட்ட இதுக்காக வந்து 35 வருஷமாக பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு துணை முதலமைச்சர், ஒரு வந்துட்டு நாங்கள் மைக்கிளாக கடந்து வந்த கட்சிங்க இது. அடக்குமுறை ஒடுக்குமுறை நிகழ்ந்த கட்சிங்க இது. இது ஈஸியாக வந்தது இல்லைங்க. ஈஸியாக வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இந்த தலித்தில் பிறக்கலைன்னா ஈஸியாக எங்களுடைய தலைவர் பிரதமர் எங்கே போயிருப்பாருங்க. எங்களுடைய அறிவாற்றலுக்கு எங்கள் தலைவர்கிட்ட என்னங்க மைனஸ் சொல்லுங்கள்? என்ன மைனஸ்? அறிவு இல்லையா, படிப்பு இல்லையா, பேச்சு இல்லையா? என்ன இல்லை, எல்லாம் நிறைந்த அறிவாற்றல் நிகழ்ந்த மிகப்பெரிய ஒரு கருத்தியல் போராளி அண்ணன் திருமாவர்கள், புரியுதா? அந்த கட்சியில் வந்துட்டு பயணிக்கக்கூடிய அனைத்து 2ஆம் கட்ட தலைவர்களும் கருத்தியல் வெடிகுண்டாக இருக்கிறார்கள், புரியுதுங்களா? இவ்வளோ திறமைகள் இருக்கிறவரும் அதிகாரத்தை பின்பற்ற கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னார். அந்த கட்சியை விட்டு தூக்குனாங்க. வாய்ப்பே இல்லைங்க. நான் சொல்கிறதுக்கு எனக்கு கட்சியை விட்டு நாங்கள் அதுக்கு தூக்கலை. இடம் பொருள் எவ்வளவு உண்டு உங்களுக்கே திரும்ப ஈஸியா பதவிக்கு வரல அப்படின்னு சொல்றீங்க. திரும்ப ஒன்றும் ஈஸியா அரசியல் கட்சிக்கு தலைவராக இல்லை, ஈஸியா பதவிக்கு வரல அப்படின்னு சொல்றீங்க. ஈஸியா பதவிக்கு வந்தது யாரு? உதயநிதி சொல்றீங்களோ? ஏங்க அவரை சொல்லுங்க. நாங்க எங்களுடைய கட்டமைப்பு நாங்க பேசுறோங்க. நீங்க ஏங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆப்போசிட்டா சொல்றீங்க? நடிகரா இருந்தாரு. நான் என்ன சொல்றேன், எங்களுடைய கட்டமைப்பு நாங்க பேசுறோம். எங்கள் கட்சி வளர்ந்து வந்த பாதையை நாங்க சொல்றோம். நடிகரா இருந்தாரு, துணை முதல்வரா உடனே ஆயிட்டாரு. ஆனா திரும்ப வந்து 35 வருஷம் அரசியல் கட்சி தொடங்கி அவரு அவ்வளவு தூரம் பயணித்து போராட்டங்கள் நடத்தி உண்ணாவிரதம் இருந்து அதுக்கப்புறம் தான் எம்பியாவே ஆயிருக்காரு. ஆனா உண்மைதான், 100% உண்மைதான். நடிகரா இருந்துட்டு உடனே துணை முதல்வர் ஆயிட்டாரு. அதாங்க சொல்றேன். அவர் நாங்க யாருமே சுட்டி காட்டி நாங்கள் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க வேணா சொல்றீங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க. ஒன்றும் இல்லை, இந்த பதிவு கண்டிப்பா நீங்க போடுறீங்க, ஓகேங்களா? ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குல்ல, அன்னைக்கு வந்து கொடியை வந்து வெட்டினானுங்களே, கொடி வந்து சாசிட்டாங்களே இந்த சாதி வெறி பிடித்தவர்கள். நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் அவர்கள் சாதி வெறி பிடித்தவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை வெட்டி சாய்க்க முடியும். ஆந்திராவில் சாய்க்க முடியுமா? கர்நாடகாவில் சாய்க்க முடியுமா? எதுக்கு இவங்க போறாங்க? எங்க அங்கெல்லாம் கட்சி இருக்குங்க, எங்க கட்சி அங்கெல்லாம் இருக்கு. அவங்களால சாய்க்க முடியுமா? சாதி வெறி பிடித்தவர் அங்கவே சாய்க்க முடியுமா? வெட்ட முடியுமா? இங்க அவர்களால் வெட்ட முடிகிறது.
இங்கவர்களால் சாய்க்க முடிகிறது, சாதி வெறி பிடித்தவர்களால். புரியுதுங்களா? ஆனால் அவர்கள் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா என்று பல்வேறு மாநிலங்களில் அடுக்கடுக்காக மைக்கேலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் சுட்டி காட்டுகிறேன். எதை சுட்டி காட்டுறேன் தெரியுமா? இது போல வந்துட்டு அவங்க இயக்கம் இருக்கிறதா? சாதி மாநிலங்கள்லாம் இப்போ இந்த மாதிரி ஜாதிய எண்ணங்கள் கொண்டவங்க இல்லைன்றீங்களா? ஏங்க இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்துட்டு உங்களுக்கே தெரியும், நாங்கள் வந்துட்டு ஒரு சாதியை வந்துட்டு கட்டமைப்பில் வந்துட்டு எங்களை முத்திரை குத்தப்பட்டு இன்று பல்வேறு இன்றைக்கி வந்து முஸ்லீமில் வந்துட்டு ஒரு எம்எல்ஏ, முஸ்லீம் சமூகத்திலேருந்து அண்ணன் எம்எல்ஏவாக இருக்கார். ஆலூர் ஷானவாஸ், எஸ்எஸ் பாலாஜி அவர்கள் வன்னியர் சமூகத்திலேருந்து ஒரு எம்எல்ஏவாக இருக்கார். புரியுதுங்களா? ஒரு பல்வேறு சமூகத்திலிருந்து ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக, ஒரு மாநில செயலாளராக என்று நாங்கள் அரவணைக்கிறோம். அப்படி அரவணைத்தவர் தான் ஆதவர்ஜுனா. இப்படி அரவணைத்தவர் தான் ஆதவர்ஜுனா அவர்கள். இவர்களெல்லாம் ஒரு பாதையில் செயல்படுகிறார்கள். இவர் தனிப்பட்ட பாதையில் செயல்பட்டு தான் எப்போது எங்கு பேச வேண்டும் என்று தெரியாமல் தான் பேசிவிட்டார். அப்படி பேசியதற்கான ஒரு இடைநீக்கம், சஸ்பெண்ட் தான். ஒரு 6 மாத காலம், அது 2-1 மாதம் கழித்து திரும்ப வந்து நம்ம முறையிட்டு இருக்கலாம், முறையிட்டு திரும்ப பேசியிருக்கலாம். அவர் அப்படி பேசவில்லை. அவர் திரும்ப இணைவது என்பது அவருக்கு கேள்விக்குரிய, அவர் தனிப்பட்ட விருப்பம் அது. அவர் வந்து தாவேக்காவில் இணைந்து இன்று தேர்தல் பிரச்சார குழு ஒரு பொதுச் செயலர் இருக்கிறார். அவர்களுக்கு வாழ்த்துக்கள், அவர்கள் பாராட்டுக்கள். தாவேக்காவில் இணைஞ்சாதான் நமக்கு வந்து இங்கே வந்து அதுக்கான விசிகாவுடைய அரசியல் போன்றே தாவேக்காவும் இருக்குது அப்படின்னு நினச்சி தான் கட்சிக்கு போயிருந்தா சொல்லி அதான் சொல்கிறேன். பெரியாருடைய கருத்தில் அவருக்கு பிடிச்சிருக்கு, அம்பேத்கருடைய கருத்தில் அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா விடுதலை சிறுத்தைகளை தேர்ந்தெடுத்தார். பாதிக்கப்பட்ட அரசியல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இல்லை, அம்பேத்கரை முன்னிறுத்தி ஒரு அரசியல் கட்சி இருக்கிறது தமிழ்நாட்டில், விடுதலை சிறுத்தை விசிகாவுக்கு அப்புறம் இப்போ தாவே. வாழ்த்துக்கள் தலைவர் அன்னையே சொல்கிறார், அறிய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அப்படின்னு ஒரே வார்த்தை முடிச்சிட்டாரு. நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் முதலாக வந்துட்டு எங்களுடைய கட்சி தான் அம்பேத்கரை போற்றி அமர வைத்து மேடையிலும் சரி, ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று மாநாட்டு திடலையும் சரி ஸ்டாண்ட் பண்ணுது. ஆனால் இன்று தமிழக வெற்றி கழகம் அடுத்த கட்டதாக கொண்டு வந்திருக்கு. அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் அப்படின்னு தலைவர் அன்னையே சொல்லிட்டார். தலைவர், எங்களுடைய தலைவர் அதெல்லாம் வந்துட்டு சொல்லக்கூடாது. ஏன்னா அப்படி இருந்திருந்தால் வந்துட்டு ஒரு கட்சியை விட்டு விலகி போகிறார் பிடிக்கலன்னு சொல்லிட்டு திரும்ப அவரே வந்து திடலுக்கு அம்பேத்கர் திடலில் வந்துட்டு தலைவரிடம் ஆசீர்வாதம் வாங்கி அவனை முதற்காடு அவர் ஏதாவது வந்து எனக்கு வந்துட்டு பொலிட்டிக்கல் ஆசான்ங்கிறாரு. ஒரு வந்து எனக்கு அரசியல் ஆசான், என்னுடைய ஆசான் என்று வந்து ஒரு விட்டு கட்சியை விட்டு விலகி போயிட்டார். அந்த புகழாரம் யாருக்கு வரும்? அந்த ஒரு நன்மதிப்பு நினச்சி பாருங்களேன். அந்த கட்சியினுடைய இது பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் போயிட்டார் அவர். ஆனால் அதே ஆசான்ட்டே வந்துட்டு நீங்கள் தான் எனக்கு ஆசான், உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு அரசியல் களத்தில் களமாடுவதற்கு தேவை அப்படின்னு ஒரு அவரே வந்து நிற்கும்போது அந்த திட்டலில் அவர் சொல்கிற இந்த திட்டலில் தான் நான் வந்துட்டு அடிமட்ட ஒவ்வொரு இதுலேயும் வந்துட்டு நான் வந்து பார்த்தேன். ஒரு பாதிக்கப்பட்ட மக்கள் நேரடியாக நான் வந்து சந்தித்த திட்டல் பயிற்சி எடுத்தேன். இது எவ்வளோ பெரிய இது. நீ அதெல்லாம் பேச மாட்டாங்க, அதெல்லாம் வந்து தொலைக்காட்சியிலோ சரி அதெல்லாம் வந்துட்டு யாருமே பேச மாட்டாங்க. விடுதலை சிறுத்தைகளை வச்சு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு அந்த இயக்கம் என்பதை எவனும் பேச மாட்டான். அப்படி பேசினானா அப்படி பேசக்கூடியவன் வந்துட்டு அதிகமாக இல்லைங்கிறான். எங்கள் கட்சிக்காரன் நாங்கள் தான் பேசி ஆகணும். எங்களுடைய கட்சிக்காரர் இருக்கிறவங்க தான், எங்களுடைய தோழர்கள் தான், எங்களுடைய அண்ணன்கள் தான், எங்களுடைய தலைவர் 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் பேசியாக வேண்டும். மற்றவங்க எவனும் பேசவே மாட்டாங்க.